அவரை சுத்தி பல பிரச்சனைகள் இருக்கு. இதுல இருந்து மீள்வாரா சீமான் அப்படின்றதுதான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு, பாலியல் வன்புணர்வு அப்படின்ற அந்த கேஸ் எல்லாம் போட்டு 2 முறை இந்த கேஸ் எல்லாம் நடுவுலயே ஒரு சில ஆடியோ போச்சு. அவர் பிசுறு, அவரை ஒரு தரக்குறைவா சீமான் அவர்கள் விமர்சனம் வச்சதா இருக்கட்டும். இதனால மனமுடைந்த காளியம்மாள் அவர் பெரிய திராவிடம் இந்த தமிழ்நாட்டுக்கு பண்ணிச்சு. இப்ப அண்ணாமலையாருக்கு ஏதாவது ஒரு கருத்தை முன்வைச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆடு, ஆட்டுக்குட்டி இப்படி ஒரு பேரை வைக்கிறது. சீமானா அவர் பைத்தியம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேரை வைக்கிறது. இப்படி பேசும்போது சில தொண்டர்கள் இப்படிதான் பேசுவாங்க, செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்கூட்டியே இதை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா பரபரப்பா ஒரு மாசமாகவே இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே பேசப்பட்டவர் என்ன பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் தான். மெயின் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சல்லியா திராவிடம் அறிவாலயத்தையும் உடைப்புன்னு சொல்லி இப்படி அண்ணாமலையார்கள் பேசினாரோ, அதே போல நான் இந்த பெரியார் அவர்களுடைய அந்த பிம்பத்தை உடைப்பேன். இந்த என்ன பெரிய திராவிடம் இந்த தமிழ்நாட்டுக்கு பண்ணிச்சு, இந்த திராவிடம் இந்த பெரியாரும் திராவிடமும் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, எந்த முப்பாட்டன் வஉசி பண்ணாததையா, என் பாட்டி ஔவையார் பண்ணாததையா அப்படின்னு சொல்லி அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே மிக வைரலா போய் அவர் வீடு முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் விடித்து அப்படின்னு சொல்லி பல பரபரப்புகள் இவர் மேலேயும் பல இடத்துல பல கேஸ்கள் பதிவாச்சு. கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 70 கேஸ்லாம் பதிவு பண்ணாங்க அண்ணன் சீமான் அவர்கள் மேலன்னு சொல்லி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சதுதான். இதன் தொடர்ச்சியா இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பல நிகழ்வுகள் வந்தது. நம்ம இப்போ ரொம்ப குரூஷியலா போயிட்டு இருக்க இந்த ஒரு பாயிண்ட பேசுவோம். அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டை பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்டதா தந்தை பெரியார் கழகத்தினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு 10 பேர் அப்படின்னு சொல்லி. உளவுத்துறை ஏற்கனவே அவருக்கு பாதுகாப்பு இருக்கணும், அவரை ஒரு கான்சியஸா இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பல தகவல்கள் சொல்லிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு ஒரு 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றத பரபரப்பா இன்னைக்கு ஹாட் நியூஸா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கருத்தியலா அவர் பேசுறாரு. கருத்தியலா நம்ம பதில் சொல்லிட்டு போனோம் அப்படின்றதுதான் பெரியாரே இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பகுத்தறிந்து ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஐயன் வள்ளுவர் 2000 வருஷம் முன்னாடி சொன்னதை பெரியார் அவர்களும் தான் பேசினாரு. இவங்க எல்லாம் ஒரு என்ன நினைச்சு இந்த போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. அதுவும் ஒருத்தரை அவர் கருத்தியலா தாக்குறாரு அப்படின்னும் போது அவருக்கு கருத்தியலா அவர் கூப்பிடுறாரு, மேடைக்கு மேடை என் கூட வாங்க, நான் பேசுறேன், உங்க வாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற சீமான் அவர்களை தாக்குதல் பண்ணுவதுன்றது ஒரு சரியா, அப்படி இது ஒரு சரியான ஒரு அரசியலை நோக்கி முன்னெடுத்து போகுதா அப்படின்னு பாக்கணும். அதாவது ஒண்ணு எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருத்தியலா பேசுறது கிடையாது. இப்ப அண்ணாமலையார்கள் ஏதாவது ஒரு கருத்தை முன் வச்சிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆடு, ஆட்டுக்குட்டி இப்படி ஒரு பேரை வைக்கிறது. சீமானா அவர் பைத்தியம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேரை வைக்கிறது. இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட தாக்குதல். இந்த மாதிரி ஒரு அரசியல் எல்லாம் ஒரு சீரான ஒரு அரசியலா அப்படின்றதுதான் ஒரு பத்திரிகையாளரா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கருத்தியலா மோதுங்க. இந்த கருத்துக்கு அந்த கருத்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி மக்கள் பார்த்து முன் வச்சுக்க போறாங்க. எது சரியோ அதை அவங்க எடுத்துக்க போறாங்க. இதுதான் ஒரு சரியான ஒரு அரசியலா இருக்கும். தனிப்பட்ட ஒரு கேலி கிண்டல், உருவ கேலி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசியல் சாசனமும் சொல்லுது, நம்மளுடைய சட்டங்களும் இதுதான் வகுத்து சொல்லுது. ஆனா நீங்க ஓப்பன் மேடையிலேயே பிரதமர் முற்கொண்டு இதெல்லாம் நம்ம பேசுறோம், அதுக்கான ஒரு நடவடிக்கைகள் இங்க கிடையவே கிடையாது அப்படின்னும் போது எது பாசிச ஆட்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த கேள்விய பாஜக தரப்புல இருந்து வைக்கிறத நம்ம அடிக்கடி பார்ப்போம். ஏன்னா பிரதமரை கைவில இருந்து ஒரு கார்ட்டூன் போடலாம், அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. பிரதமரை பீஸா ஆக்கிடும் மேடையில பேசலாம், அதுக்கு ஒரு இதுவும் நடத்துக்க மாட்டாங்க. இப்படி எதுவுமே இப்போ செய்யாது இந்த அரசாங்கம் அப்படின்னும் போது சில தாக்குதல்கள் நடக்குமா நடக்காதான்ற கேள்விய எதிர் தரப்புல இருந்து வைக்கிறாங்களா இல்லையா?
அப்போ இது போல தாக்குதல்கள் அப்போ என்ன ஆகும்? இப்போ அதாவது முளையிலேயே கிள்ளி எறியணுமா இல்லையா? அப்படியே ஒரு ஒரு இதுவா எடுத்துட்டு போறாங்க. ஒருத்தர் மேல தாக்குதலா பேசுறவங்க அப்ப அப்படி இருக்கும்போது, ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு தொண்டன் என்ன பண்ணுவான்? சோ அந்த அதே உணர்ச்சியோட போய் ஏதோ ஒண்ணு செய்றான் அப்படின்னா, அந்த பாதிக்கப்படுறது அந்த தொண்டன் தானே. அப்போ அத வந்து முன்கூட்டியே தடுக்கணும் அப்படின்னா, முதல்லயே வந்து காவல்துறை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி மேடை பேச்சுக்களையே முதல்ல வந்து வந்து அனுமதிக்கவே கூடாது. சில மாண்புமிகுகளே இப்படி பேசும்போது, சில தொண்டர்கள் வந்து இப்படிதான் பேசுவாங்க, செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்கூட்டியே வந்து இத வந்து நம்மளுடைய சேனல்லயே நம்ம வந்து சொல்றோம். சோ இது வந்து நாளைக்கு வந்து என் தொண்டன் வந்து மீறி பண்ணிட்டான் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு வருத்தப்பட்டோ, அந்த குடும்பம் தான் பாதிக்கப்பட்டு, வருத்தப்பட்டு கடைசியில நிக்க போகுது. இதுதான் வந்து காலங்காலமா வந்து நடந்துட்டே இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு அங்க பேசுறது. அதே உணர்ச்சியோட அத கேட்டுட்டு அப்படியே போய் வந்து எதிர் தலைவன வந்து தாக்குதலுக்கு உண்டாக்குறது. இப்படி நடக்கும்போது பாதிக்கப்படுறது அந்த குடும்பம், அதனுடைய வாரிசுகளா தான் இருக்கின்றத வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இது வந்து ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டியது. நம்ம ஸ்டாலின் அவர்கள், ஐயா முதல்வர் அவர்கள் வந்து இத வந்து கண்டிப்பா தன்னுடைய கட்சியினருக்கா இருக்கட்டும், தன்னுடைய தோழமை கட்சியினரா இருக்கட்டும், கொஞ்சம் அறிவுறுத்தல் பண்ணி இந்த மாரி நடவடிக்கைகள்லாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்ல வேண்டியது அவருடைய கடமையா இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழகத்த வந்து ஒரு தந்தையாக இருந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். எல்லா பெண்களும் வந்து பாதுகாப்பா உணர்றதுக்கு ஒரு தந்தையா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அது குடிமக்களும் அவருடைய நேரடி கண்காணிப்புல தான் வராங்க. சோ அதற்கான பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதல்வருடைய கட்டுப்பாட்டுக்கு வருது. துணை முதல்வர் ஒரு அண்ணனா இருந்து என் தங்கைகள பாதுகாத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் இதுக்கான தன்னுடைய தோழமை சுட்டுதலா எல்லா தோழமை கட்சிக்கும் வந்து இதை வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா கருத்தியெல்லாம் வந்து பெரியார் பத்தி பேசியிருக்காங்க. பெரியார் பத்தி அதே கருத்தியெல்லாம் நீங்க வைங்கன்னு சொல்லணுமே தவிர பெட்ரோல் கொண்டு வீசுவேன்றதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியல. அடுத்து திருப்பி சீமானவர்களுடைய உட்கட்சி விவகாரத்துக்கு போவோம். பல மூத்த நிர்வாகிகள் வந்து இதுல இருந்து வந்து விலகி விலகி நம்ம வந்து போறதை பார்த்தோம். நேத்தி வந்து காளியம்மாள் அவர்கள் நாகப்பட்டினம் 2வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமா வந்து நாம் தமிழர்ல பார்க்கப்பட்டவர். சீமான் அவர்களாலேயே ஒரு 3, 4 முறை வந்து எம்எல்ஏ, எம்பி சீட்டுகள் கொடுக்கப்பட்டு அன்பு தங்கை காளியம்மாள் அப்படின்னு சொல்லி பல மேடைகள்ல அவருக்கு வந்து புகழாரம் சூட்டப்பட்டவர். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி தெரியல. அதாவது நடுவுலயே ஒரு சில ஆடியோ போச்சு. அவர் வந்து பிசுறு, அவரை வந்து ஒரு தரக்குறைவா சீமான் அவர்கள் வந்து விமர்சனம் வச்சதா இருக்கட்டும். இதனால மனமுடைந்த காளியம்மாள் அவர்கள் வந்து விலகுவார்களா அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாசம் 7 மாசமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே வச்சுப்போமே இந்த வந்து டாக் வந்து போயிட்டு இருந்த நிலையில நேத்தி வந்து அவங்க வந்து நான் சமூக செயற்பாட்டாளராகவே நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா முதல்ல அவங்க சமூக செயற்பாட்டாளராக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் சீமானவர்களால் தான் அழைத்து வரப்பட்டு அவர்களால வந்து அரசியல்ல வார்க்கப்பட்டு அப்படிதான் வந்து காளியம்மாள் அவர்களே சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சாதாரண பெண்ணுக்கு கூட சீமானவர்கள் வந்து ஒரு அரசியல் பேசக்கூடியவர் ஒரு இதுல இருக்கவங்க அப்படின்னா அவரை வந்து கரெக்டா மோல்டு பண்ணி எடுத்து வந்து அரசியலுக்கு கொண்டு வருவார் இவர் அப்படின்னு சொல்லி பல மேடைகள்ல காளியம்மாள் அவர்களே வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து ஒரு புகழாரம் எல்லாம் சூட்டியிருக்காங்க. அப்படிப்பட்டவர் திடீர்னு விலகி இருக்காங்க. இவர் வந்து திமுகவுக்கு செல்வாரா, அதிமுகவுக்கு செல்வாரா, தவாகவுக்கு செல்லுவாரா அப்படின்ற அந்த ஒரு பல பேச்சுக்கள் வந்து போயிட்டே இருக்கு. ஏன் பாஜகவுக்கு செல்வாரா அப்படின்ற கேள்வி எல்லாம் வைக்க மாட்டீங்களா? இல்ல காங்கிரஸுக்கு செல்வாரான்ற பேச்செல்லாம் பேச மாட்டீங்களா? அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஊடகங்களுக்கு நம்மளே கேள்வி வச்சுக்க வேண்டியதுதான். ஏன் அப்படின்னா ஏன் பாஜக என்ன தீண்டத்தகாத கட்சியா? இல்ல நம்ம அண்ணன் செல்வ பெருந்தகையோட காங்கிரஸ் என்ன தீண்டத்தகாத கட்சியா? எல்லா கட்சியும் ஒண்ணுதான். அவர் மனநிலை கரெக்டா இருந்து அவருக்கு எது கரெக்டா படுதோ அவர் வந்து அந்த கட்சியில போய் சேர போறாரு. மெயினா இந்த திமுக, அதிமுக அப்படின்னு சொல்லி ஏன் பேசுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம அண்ணன் ராஜீவ்காந்தி வந்து தீவிர 2 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் கல்யாண சுந்தரமா இருக்கட்டும், அண்ணன் ராஜீவ்காந்தியா இருக்கட்டும். 2 பேருமே வந்து அண்ணன் சீமானால் வளர்க்கப்பட்டவர்கள் தான். இவங்க 2 பேருமே 2 திராவிட எதிர் துருவமான 2 திராவிட கட்சிகள்ல சேர்ந்திருக்காங்க. இதே நிலையை வந்து காளியம்மாள் அவர்களும் எடுப்பார்களா அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க. நாட்டுல பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதோட சேர்ந்து இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா பெரிய ஒரு விவாதத்துக்கு வந்து தவாக விஜயோட 2வது மாநாட்டில் இணைவாரா அப்படின்ற அந்த கேள்விக்குறியோடலாம் வந்து போனதை பார்க்கலாம். 3வது அண்ணன் சீமானுக்கு இன்னொன்னும் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி அவர்களுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட அம்மா ஜெயலலிதா காலத்துல இருந்தே இந்த பிரச்சனை வந்து ஓடிட்டே இருக்கு.
அவங்க வந்து என்னன்னா என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு, பாலியல் வன்புணர்வு வந்து அப்படின்ற அந்த கேஸ் எல்லாம் வந்து போட்டு 2 முறை இந்த கேஸ் எல்லாம் வந்து அவங்களே வந்து வித்ட்ரா பண்ணதா இருக்கட்டும். இந்த முறை ஹைகோர்ட்டே சொல்லிடுச்சு, இனிமே அவங்க வித்ட்ரா பண்ற மாதிரிலாம் இல்ல. நீதிமன்றமே இத வந்து தீர விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ வந்து வழக்க வந்து எடுத்துட்டு வந்திருக்கு. கூடிய விரைவில இந்த வழக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. நம்ம எஸ்பி அருண் அவர்கள் கூட ஒரு பிரச்சனை இருக்கு. சுத்தி சுத்தி சீமான் அவர்கள் வந்து எப்படி வந்து திராவிடத்தையும் ஒரு பக்கம் சுத்தி சுத்தி எதிர்க்கிறாரோ, அந்த பக்கம் தேசியத்தை எதிர்க்கிறாரோ, இப்ப சுத்தி சுத்தி அவர சுத்தி பல பிரச்சனைகள் இருக்கு. இதுல இருந்து மீள்வாரா சீமான் அப்படின்றதுதான் ஹாட் டாபிக்கா இன்னைக்கு தமிழகத்துல போயிட்டு இருக்கு. நாமளும் பார்ப்போம். அண்ணன் சீமான் வந்து எப்படி இதெல்லாம் வந்து மீறி தன்னுடைய அரசியல முன்வைக்கிறார். ஏன்னா ஏற்கனவே 178 கேஸ்ல அவர் வந்து வாரத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 முறை 5 முறையாவது நீதிமன்றத்தை ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காரு. அங்கங்க இருந்து பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த முறை எப்படி இது வந்து செல்கிறது? 2026ல இந்த வந்து நாம் தமிழர் கட்சியே இருக்காதுன்னு சில பேர் வந்து சூழ்நிலைச்சிட்டு இருக்காங்க. அதையும் வந்து அவர் வந்து எப்படி தகர்க்க போறாருன்றத பார்க்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.